டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அவரை தவிர்த்து நம்ம அரசியலில் ஒன்றுமே பார்க்க முடியாது. அரசியலமைப்புடைய சிற்பி. ஸோ அம்பேத்கர் ஆரம்பித்த ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தோம்னா டிஎன்பிசியில் நமக்கு தனித்தனி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ஒவ்வொரு ஆர்கனைசேஷனையும். ஸோ அதை கம்பைண்டாக இயர் வைஸாக போட்டிருக்கேன். 1924 பகிஸ்கிஸ் ஹிட்கார்னி சபா. 27 வந்து பார்த்தோம்னா சமாஜ் சமத சங்கம், சமந்தா கிடையாது, சமாஜ் சமத சங்கம். 1936 வந்து பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி 1936. 42 ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் எஸ்சிஎஃப் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 55 ஆரம்பித்தது பாரதிய புத்த மகசபா. இந்த எஸ்சிஎஃப் அப்படிங்கிறது அதாவது ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் இது சார்பாக தான் 52 பொது தேர்தலில் போட்டிடுறாரு. அவர் கொடுத்த கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வருது 50. அதன்படி வந்து பார்த்தா தேர்தல் நடக்குது 51 52 போட்டிடுறாரு. லோக்சபா தொகுதிக்கு தோத்து போறாரு அம்பேத்கர். நம்ம ஜெயிக்க வைக்கல. 54 நிற்பாரு, அப்பவும் தோத்து போறாரு, அப்பவும் ஜெயிக்க வைக்கல. இடையில என்னன்னு பார்த்தோம்னா அதை 52 ராஜ்யசபாவில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் எம்எல்ஏக்கள் மூலமா. அதை வச்சு தான் நேரு வந்து பார்த்தோம்னா அவருக்கு முதல் சட்ட அமைச்சர் அப்படிங்கிற பதவி வந்து கொடுப்பாரு. ஆனால் அதுவும் ஹிந்து கோடு பில் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் காரணமாக அந்த பதவியை வந்து ரிசைன் பண்ணுறாரு அவர். ஏன்னா அமைச்சரவை குழுவில் வந்து பார்த்தோம்னா சிங் டுகெதர் ஸ்விம் டுகெதர் அப்படிம்பாங்க. ஒத்த கருத்துடைய தான் இருக்கணும், கருத்து ஏற்படப்பட்டால் விலகிடணும். அவர் வந்து பதவி விலகிறார். அவருடைய இது 56 அவர் இறந்து போயிறார். 56 டிசம்பர் 6. இறக்கிறதுக்கு முன்னாடியே அக்டோபரில் புத்த மதத்தை தழுவுறார். நான் பிறக்கும் போது இந்துவா பிறந்தேன், ஆனால் சாகும்போது இந்துவா சாக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. புத்த மதத்துக்கு மாறுறாரு. அதுக்கு காரணம் இருக்கு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அவருடைய ஆசை இந்த பார்ட்டி ஆரம்பிக்கணுங்கிறது. ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அவருடைய சீடர்களான சிவராஜ் அப்படிங்கிறவர் வந்து ஆரம்பிக்கிறாரு ரிபப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. 57 இதுவும் கேட்டிருக்காங்க. இவருடைய ஜேர்னல்ஸ் வந்து பார்த்தோம்னா 1920 மூக் நாயக், இதை நிறைய தடவை கேட்டிருக்காங்க. மூக் நாயக் அப்படிங்கிறது, மூக் நாயக் அப்படின்னா வாய் பேச முடியாத தலைவர் அப்படிங்கிறது. அடுத்து 27 வந்து பார்த்தோம்னா பகிஸ்கிஸ் பாரத், பகிஸ்கிஸ் ஹிட்கார்னி சபாங்கிறது 24. 27 அந்த பத்திரிகை பகிஸ்கிஸ் பாரத் அப்படிங்கிறது. 28 சம்தா, 30 ஜனதா. அடுத்து 56 வந்து பார்த்தோம்னா பிரபுத்தா பாரத் அப்படிங்கிறது 56. அது இறக்கும் போது 56 அவர் தான் அப்போ தான் இறக்குறாரு. அடுத்து வந்து பாருங்க முக்கியமான நூல்கள் 23 த ப்ராப்ளம் ஆஃப் ரூபி, ப்ராப்ளம் ஆஃப் ரூபிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட், அது ஃபேமஸான சாதி ஒழிப்பு, அது 36. 57 அவர் இறந்ததுக்கு அப்புறமா வெளியிடுறாங்க புத்தரும் அவரின் தம்மமும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாகிஸ்தான் ஆர் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத அவர் எழுதினது. தென் புத்தா அண்ட் கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. தேங்க்யூ.